திருச்சி ஜோசப் கண் மருத்துவமனைக்கு 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அதிநவீன கருவிகளை ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் வழங்கி சிறப்பித்தார். திமுக கூட்டணி தொகுதி பங்கீட்டில் தொடர்ந்து இழுபறி நீடிக்கக்கூடிய நிலையில தற்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அவசர ஆலோசனையில ஈடுபட்டிருக்காங்க. நாம முக்கிய செய்தியாக பார்த்துட்டு இருக்கோம். கூடுதல் விவரங்களோட செய்தியாளர் சதீஷ் முருகன் இணைந்திருக்கிறாரு. சதீஷ் முருகன், தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆலோசனையிலேயே ஈடுபட்டுட்டு வராங்க. இன்னைக்காவது இந்த முடிவு தெரிய வருமா? என்ன நிலவரம்? வணக்கம். திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது ஒருபுறம் வேகமாக நடைபெற்று வந்தாலும் மறுபுறம் கம்யூனிஸ்டுகள், விசிக உள்ளிட்ட கட்சிகளிடையே இந்த பேச்சுவார்த்தை நடத்துவதில் தொடர்ந்து இழுபறி ஏற்பட்டு வந்தது. இந்த நிலையில தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அவர்கள் ஒப்பந்தத்தில் கைது செய்துள்ள நிலையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் 5 தொகுதிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில திமுக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இதனை ஏற்க மறுத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த முறை போட்டியிட்ட 6 தொகுதி கண்டிப்பாக வேண்டும், அதே போல அதற்கு கூடுதலாகவே வேண்டும் என தொடர்ந்து தங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாக தகவல் வெளியாகிறது. இந்த நிலையில தான் 3 கட்டமாக இந்த பேச்சுவார்த்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுகவுடனான அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டும் எந்தவித முடிவும் சுமூகமான முடிவும் எட்டப்படாத நிலையில இன்று சென்னை தீநகரில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் மாநில செயற்குழு கூட்டம் என்பது கூடியிருக்கிறது. 16 பேர் கொண்ட முக்கிய தலைவர்கள் கொண்ட இந்த மாநில செயற்குழு கூட்டமானது சற்று நேரத்திற்கு முன்பாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொகுதிகளுடைய எண்ணிக்கையை இறுதி செய்வதிலும் எந்தெந்த தொகுதிகளை கேட்டு பெறுவது என்கிற அந்த பேச்சுவார்த்தையும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்படுவதாக தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில தான் கட்சியினுடைய, அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் MA தேவி முதல் முறையாக இந்த தேர்தல் தமிழகத்தில் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகாக சென்னை வந்திருக்கிறார். அவர் கட்சிக்கு தமிழகத்திற்கும் கேரளாவுக்கும் மேலிட பொறுப்பாளராகவும் இருக்கிறார். இந்த நிலையில இன்று மாலை நடைபெறக்கூடிய மாநில குழு கூட்டத்திலும் அவர் கலந்து கொள்ள இருக்கிறார் என்ற தகவல் வெளியாயிருக்கிறது. கூட்டணியை பொறுத்தவரையில 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து தயாராக திமுக இருக்கக்கூடிய சூழல்ல 6 அல்லது அதற்கு மேலான தொகுதிகளை நிச்சயம் வழங்க வேண்டும் என தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தி வருவதால் பேச்சுவார்த்தையில இழுபறி ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில இன்று மாலை நடைபெறும் மாநில குழு கூட்டத்தில் எண்ணிக்கையை இறுதி செய்வதில் மும்முரமாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். திருச்சி ஜோசப் கண் மருத்துவமனைக்கு 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அதிநவீன கருவிகளை ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் வழங்கி சிறப்பித்தார்.